ஏன் கிரகணம் நடக்கிறது தெரியுமா? பார்க்கடல் கடைந்தபோது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக போராடினர். அப்போது அமிர்த கலசம் வெளிவந்தது. அதை நியாயமாக பகிர மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். அனைவரும் மோகினியின் அழகில் மயங்கினர். ஆனால் ஒரு அசுரன், ஸ்வர்பானு, அமைதியாக தேவராக வேடமிட்டு வரிசையில் அமர்ந்தான். சூரியனும் சந்திரனும் அருகிலிருந்தனர். அமிர்தம் அவன் உதடுகளைத் தொட்ட அந்த நொடியில் சூரியனும் சந்திரனும் உண்மையை கண்டுபிடித்தனர். அவன் அசுரன் என்று கூறினர். ஒரே கணத்தில் மோகினி வடிவிலிருந்த விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை வீசினார். தலையும் உடலும் பிரிந்தது. ஆனால் அமிர்தம் ஏற்கனவே நாவை தொட்டிருந்தது. அவன் இறக்கவில்லை. அவன் தலை ராகு ஆனது, உடல் கேது ஆனது. அந்த நாள் முதல் ராகு சூரியனையும் சந்திரனையும் துரத்துகிறான். பிடித்தால் விழுங்குகிறான். அதுதான் இன்று நாம் காணும் கிரகணம்.